Hello everyone, welcome to Mastery. It's Rosario's Academy. நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்பெஷல் ஜேர்னல்ஸில் உள்ள குட்ஸ் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே வர அந்த 4 புக்ஸ், பர்ச்சேஸ் புக்ஸ், சேல்ஸ் புக்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக், இந்த 4 புக்ஸில் இருந்து எப்படி லெட்ஜருக்குள்ளே போஸ்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இதில் கிளியராக பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இங்கே உங்களுக்கு ஒரு 2 புக்ஸ், அதாவது பர்ச்சேஸ் புக்ஸ் அண்ட் சேல்ஸ் புக்கோட 2 ப்ரொஃபார்மா போட்டிருக்கேன், ஃபார்மேட் போட்டிருக்கேன். இந்த புக்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ எக்ஸ் அண்ட் கோ இருக்கலாம். பர்ச்சேசஸ் புக், பர்ச்சேஸ் புக்னு சொல்லுவாங்க, இல்லை பர்ச்சேஸ் ப்ராக்கெட்டில் ஜேர்னல் புக்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசஸ் ஜேர்னல் புக் அண்ட் சேல்ஸ் ஜேர்னல் புக். பாருங்க, இப்போ இதோடைய பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மேட் பாருங்க. டேட், பர்டிகுலர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்வாய்ஸ் நம்பர். இந்த இன்வாய்ஸ் நம்பர் இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வர்ட் உள்ள வருது, இன்வர்ட்னா உள்ள வருது. ஸோ இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர்னு எழுதுவாங்க. நான் உங்களுக்கு வேறு இன்வாய்ஸ் நம்பர்னு எழுதிருக்கேன். இன்னொன்று ஆஸ் யூஷுவல் லெஜர் ஃபோலியோ. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்பெஷல் ஜேர்னலும் புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி தான், புக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான், புக்ஸ் ஆஃப் பிரைமரி என்ட்ரி தான் சொல்லியிருந்தோம். ஜேர்னல் ப்ராப்பருக்கு பதிலாக பயன்படுத்துகிற துணை ஏடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக லெஜர் ஃபோலியோவுக்கு ஒரு காலம் நம்ம ஒதுக்கணும். அடுத்து பாருங்க, அமௌண்ட்டை 2 ஸ்பிளிட்டப் பண்ணியிருக்கோம், டீடைல் அண்ட் டோட்டல். இந்த டீடைலில் தான் கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ, அப்புறம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை இங்கே தான் நம்ம கம்மா கிராஸ் பண்ணுவோம். அப்போ கிராஸ் அமௌண்ட்டில் ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு நம்ம டோட்டலில் போடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 3rd மேல இவர் ஒருத்தர் இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே. பர்ச்சேஸ் புக் அப்படிங்கிறனால 2020 3rd மேல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு வச்சுக்கோமே. ஏபிசி அண்ட் கோல இருந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன வாங்கியிருக்காங்க, ஒரு 12 சேர்ஸ் வாங்கியிருக்காங்க. 12 சேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோம், அட் 100 rupeesன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ இங்கே எழுதுவாங்க 12 சேர்ஸ் அட் 100 rupees எவ்வளோ, 12 into 100 1100. ஓகே, இங்கேயே அட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு எழுதுவாங்க. 5% டிஸ்கவுண்ட் வச்சுக்கோமே, அட் 5% டிஸ்கவுண்ட் இது இங்கே எழுதிட்டாங்க அப்படின்னா அப்போ 5% டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 60. அப்போ அதை லெஸ் பண்ணி மீதி 1140 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் போடுவோம். ஓகேவா? ஸோ ஓன்லி கிரெடிட் பர்ச்சேசஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்ச்சேசஸ் புக்கில் என்டர் பண்ணுவோம். இந்த கிரெடிட் பர்ச்சேசஸ்லையும் கிரெடிட்டுக்கு ஒரு அசெட் வாங்கியிருந்தோம்னா இந்த ஸ்பெஷல் ஜேர்னலில், குட்ஸ் ஜேர்னலில் நம்ம போட மாட்டோம். ஏன் அப்படின்னா, அசெட்ஸ் வாங்கும்போது நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட் த அக்கவுண்ட் இன் த நேம் ஆஃப் பர்ச்சேஸ் வி ஹாவ் டு டெபிட் வித் த நேம் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். மெஷினரி பர்ச்சேஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணக்கூடாது, மெஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும்னு பார்த்தோம். அதனால நம்ம இந்த ஸ்பெஷல் ஜேர்னல்ஸில் நம்ம இந்த மாதிரி அசெட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓன்லி கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதில் கிராஸ் வேல்யூவை போட்டு 12 சேர்ஸ் இன்டூ 100 rupees அப்படின்னா 1200 சேர்ஸ் அட் 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா இதுக்கு 5% எவ்வளோ, 60 rupees லெஸ் பண்ணி 140 அப்படிங்கிறது நெட் அமௌண்ட். இந்த மாதிரி நம்ம 2-3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாமே இந்த பர்ச்சேஸ் புக்ஸில் நம்ம எழுதுவோம். ஓகே, அதே மாதிரி சேல்ஸ் புக்ஸில் நம்ம யாருக்காவது கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருந்தோம்னா எழுதுவோம். பாருங்க, டேட்டு, அதே மாதிரி பர்டிகுலர்ஸ், இது யார், டெட்டாஸ், பார்ட்டி நேம், இன்வாய்ஸ் நம்பரை அவுட்வேர்ட் இன்வாய்ஸ் நம்பர்னு எழுதுவாங்க. அவுட்வேர்ட் வெளியே போகிறது, ஸோ அவுட்வேர்ட் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னும் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஸோ அவுட்வேர்ட் இன்வாய்ஸ் நம்பர் ஆஸ் யூஷுவல் லெஜர் ஃபோலியோ, லெஜரில் இந்த பர்டிகுலர் சேல்ஸ் புக்கோட இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது, அதாவது சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் லெஜரில் அப்படிங்கிற வேல்யூவை பேஜ் நம்பர் நம்ம இதில் போடுவோம். அடுத்த அமௌண்ட்டை டீட்டெயில் இதே மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணி இதே மாதிரி என்ன பண்ணுவோம், போடுவோம். இப்போ பாருங்கள், சிஎன்கோக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 100 பாட்டில்ஸ் நம்ம கொடுக்குறோம் அட் 10 rupees. ஓகேவா? அப்போ 100 into 10 இங்கே எவ்வளோ அப்படின்னா 100 into 10 into 10 இங்கேயே போட்டு 1000 போடுவோம். ஓகே, அப்புறம் அட் டிஸ்கவுண்ட் அட் 5% அப்படின்னு வைங்க, எவ்வளோ இங்கே 50 rupees. ஸோ 5% டிஸ்கவுண்ட் போக நெட் வேல்யூ அமௌண்ட் பேயபிள் பை த டெட்டார் இஸ்
950. ஓகே, இந்த மாதிரி கிரெடிட் சேல்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். இங்கேயும் நம்ம கிரெடிட்ஸ் குட்ஸை வந்து கிரெடிட்டில் சேல் பண்ணால் மட்டும் இந்த ஸ்பெஷல் ஜேர்னலான சேல்ஸ் புக்கில் போடுவோம். இல்லை ஓல்டு அசட்ஸை நம்ம சேல் பண்ணோம்னா இதில் போட மாட்டோம், ஜேர்னல் ப்ராப்பரில் தான் போடுவோம். ஓகே, ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசட்டை நம்ம வாங்கினாலும் பர்ச்சேசஸ் புக்கில் காட்டக்கூடாது. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசட்டை நம்ம விற்றாலும், ஓல்டு ஃபிக்ஸட் அசட்டை நம்ம விற்றாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. அப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே டோட்டல் போட்டுருவோம். இங்கே வேறு எதுவும் நம்ம டிரான்சாக்ஷன் எழுதலைங்கிறதுனால உங்களுக்கு இந்த டோட்டலே நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் 950. ஸோ அதே மாதிரி 950 டோட்டல் நம்ம இங்கே போட்டுடுறோம். ஓகே, இப்போ நம்ம மெயினாக இதில் பார்க்குறது என்னென்னா எப்படி இதை வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பர்ச்சேசஸ் புக், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நம்ம எப்பயுமே பார்க்குறது தான், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வில் ஆல்வேஸ் கம் ஆன் டெபிட் சைடு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ டெபிட் சைடுக்கு போகிறோம். அதே மாதிரி 31st, இப்போ இந்த மந்த் ஃபுல்லாக பாருங்கள், இந்த 3rd மேல நான் இங்கே பண்ணியிருக்கேன். இது மேபி ஒரு 5th மேன்னு வச்சுக்கலாமே, 5th மேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மந்த் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கீழே தான் வந்து 31st ஆஃப் மே. ஓகேவா, 31st மேல தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே நம்ம இந்த எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணி இந்த பர்ச்சேஸில் நம்ம எப்படி பண்ணுவோம், டெபிட் சைடு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கமான் டெபிட் சைடு. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆஸ் யூஷுவல். ஏன்னா டெபிட் சைடு லெஜரில் வந்து நம்ம 2 அப்படிங்கிற ஒரு கீவேர்டோட ஸ்டார்ட் பண்ணோம். 2 sundries as per the purchases book. புதுசா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நம்ம இங்க எழுதிட்டு இருக்க வேண்டியதுதான். 2 ABC and Co, 2 R and Co, 2 N and Co, 2 அருண் ட்ரேடர்ஸ், 2 அருண் ட்ரேடர், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை எழுதுறதுக்கு பதிலாக எல்லா கிரெடிட் டிரான்சாக்ஷனையும் நம்ம இந்த சப்சிடியரி புக்கில் எழுதியிருக்கிறதுனால, டீட்டெயிலாக பில் வைஸ் எழுதியிருக்கிறதுனால, ஓகேவா, பில் வைஸ் 202 இன்வாய்ஸ் நம்ம வச்சுக்கோம். அப்படி பில் வைஸ் நம்ம எழுதியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த டோட்டலில் டு sundries அப்படின்ட்டு 31st லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் டேட்டை போட்டு டு sundries as per purchases book அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், போட்டுட்டு இங்கே நான் உங்களுக்கு வேல்யூ எனக்கு வேற ஒன்றும் இல்லை, ஸோ அதனால இதே வேல்யூவை நம்ம போடுறோம். அதே மாதிரி சேல்ஸ் புக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆன் கிரெடிட் சைட். ஸோ அதனால சேல்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் sundries எங்கே போடுறோம், இதே மாதிரி 31st by sundries as per the sales book, by sundries as per the sales book போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், இங்க 950. okay, so this is how we have to post it into the ledger. okay, so endல வந்து என்ன பண்ணோம், மந்தோட எண்ட் டேட்டா போட்டுட்டு end of the month 31st 30th or 31st போட்டு to sundries as per the purchases book. பொதுவாக நம்ம ஜேர்னல்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னல்ல இருந்து லெஜரை போஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம இந்த பர்ச்சேசஸ் புக்ல அந்த டிரான்சாக்ஷனோட அந்த ஆப்போசிட் அக்கௌண்ட் நேமை நம்ம எழுதிட்டு இருப்போம். ஆர்என்கோ, ஏபிசிஎன்கோ, ஆனந்தன்கோ, ஆனந்த் ட்ரேடர்ஸ், வருண் ட்ரேடர்ஸ் எல்லாம் எழுதுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்சிடரி புக்ஸில் மட்டும் எழுதினா போதுமானது. இங்கே நம்ம அதை sundries அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி பர்ச்சேஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் sundries as per the purchases book அப்படிங்கிறது டெபிட் சைடில் வரும். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் sundries as per the sales book அப்படிங்கிறது கிரெடிட் சைடில் வரும், சேல்ஸ் அக்கௌண்ட்டில். அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸில் டெபிட்டில் வர்றதுனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆப்போசிட் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆன் கிரெடிட் சைட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டு sundries as per the purchase return book அப்படிங்கிறது பை sundries as per the purchase return bookனு வரும். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் எப்பயுமே டெபிட்டில் வர்றதுனால டு sundries as per the சேல்ஸ் ரிட்டர்ன் புக் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த குட்ஸ் ஜேர்னல்ல இருந்து ஸ்பெஷல் ஜேர்னல்ல இருந்து எப்படி லெஜருக்கு போஸ்ட் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான கீவேர்டை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.